இந்த புகைப்படத்தை போட்டு ஒரு செய்தி தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக என்ன செய்தி பரப்பப்படுது என்று கேட்டா, இங்க இஸ்ரேல்ல இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இந்த ரெட் சி வழியாக போக்குவரத்து தடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால யமனுடைய ரெட் சி வழியாக யமனை தாண்டி இந்த செங்கடல் பார்டரால போக முடியாம இருக்கிறதுனாலையும் தொடர்ந்து இந்த தாக்குதல்களை ஹூதிகள் நடத்தி கொண்டு பொருளாதார இழப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால இவர்களுக்கான உணவுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக யுஏஇல இருந்து இங்க இருக்கக்கூடிய யுஏஇ அதே போன்று பஹ்ரைன் இந்த நாடுகளில் இருந்து சவுதி அரேபியா வழியாக இது சவுதி வழியாக லாரிகள் மூலமாக உணவுகள் தேவையான பொருட்கள் அதாவது கப்பல்ல போனா என்ன செய்வாங்களோ அது அப்படியே இப்படி அவர்கள் எடுத்துக்கொள்வதாக ஒரு செய்தி பொதுவாகவே பரப்பப்பட்டு வருகிறது. நம்மளும் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இது உண்மையா பொய்யா என்பதை ஆய்வு பண்ணாம நமக்கு சொல்ல முடியாது, தேடி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு நம்ம சொல்லி இருந்தோம். ஆனா சில சகோதரர்கள், குறிப்பாக ஒரு முக்கியமான சகோதரர், அவர் சில விஷயங்களை தேடி பேசக்கூடியவர் தான், தவறுதலாக இந்த செய்தியை அவர் ஒரு செய்தியாக்கி இருக்கிறார். ஆமா போயிருக்கின்றாங்க. இன்னைக்கு குறிப்பாக ஜோர்தான் அரசாங்கமே ஜோர்தானும் இதற்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கங்கிற செய்திகள்லாம் வந்திருந்தது. ஜோர்தான் உள்ளிட்ட எல்லா அரசாங்கங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த செய்தியை மறுத்திருக்கிறது மட்டுமல்லாம இங்க இருந்து இங்க போனதாக இந்த செய்தியை முதல்ல சொன்னது யாருன்னு கேட்டா இஸ்ரேல் தான் சொன்னாங்க. இஸ்ரேல் எதற்காக இந்த செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற கொதிப்பான நிலையில அரபு நாடுகள் எதுவுமே அவர்களோடு எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ள விரும்பாத அல்லது வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் கூட சைலண்டாக இருக்கக்கூடிய நேரத்தில், அமைதியாக போயிருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய லேண்ட் ரூட்ல எங்களுக்கு உணவு வருகிறது, எங்களுக்கு தேவையானது வருகிறது என்கிற செய்தியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னு சொன்னா இவங்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் திரும்புவார்கள் என்கிற ஒரு சூழ்ச்சி தான் இந்த இடத்துல நடக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலேயே சவுதி வழியாக இஸ்ரேலுக்கோ அல்லது பஹ்ரைன்ல இருந்து இஸ்ரேலுக்கோ லேண்ட் ரூட்ல 10 கண்டெய்னர் போனதாகத்தான் அறிவித்திருந்தார்கள். 10 கண்டெய்னர் முதல் தடவையா போய் பார்த்தாங்களா, 2 நாள்ல போய் சேர்ந்துட்டாங்க. இதுல பொருட்களை கொண்டு வர்றதை விட இதுல சேர்றது எங்களுக்கு லாபமாக இருக்குது, லேசாக இருக்கு, 2000 கிலோமீட்டர் 2 நாள்ல ஓடி முடிச்சிடுறாங்க வண்டியில என்று சொல்லி இந்த வண்டியையும் போட்டு தான் என்ன செஞ்சாங்கன்னா இதை காட்டி இருந்தாங்க. இஸ்ரேலும் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி இருந்தாங்க. உண்மையிலேயே இஸ்ரேல் சொன்னது பொய், அப்படி எந்த காரியமும் நடைபெறவில்லை. சவுதி வழியாக யுஏஇல இருந்தோ துபாயில இருந்தோ பஹ்ரைன்ல இருந்தோ எந்த ஒரு பொருட்களும் லேண்ட் ரூட்ல இவர்களுக்கு போகவில்லை என்பதை திட்ட தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த செய்தி பொய்யான செய்தி. இது அரபு நாடுகளை மூட்டி விடுகிற ஒரு காரியத்தில் இஸ்ரேல் இறங்கி பார்த்தார்கள். அதற்காக வேண்டித்தான் இந்த செய்தியை சொல்லியிருந்தார்கள். இந்த செய்தி பொய்யானது என்பதை இன்றைக்கு ஜோர்தானுடைய அரசாங்கமும் பகிரங்கமாக அவர்களுடைய எக்ஸ்பேஜிலையும் அறிவித்திருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். இதுதான் இதனுடைய பின்னணி என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.